நீங்க யாரும் 20,000 ரூபாய் கீழே ஃபோன் வாங்க போறீங்களா? கரெக்டான வீடியோக்கு தான் வந்திருக்கீங்க. இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வாங்கினாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா 20,000 ரூபாய் கீழே இருக்க பெஸ்ட்டான ஃபோன் தான் கொண்டு வந்திருக்கேன். நீங்க யாராவது சாம்சங் கேலக்ஸி M31 5G இல்லை OnePlus Nord CE 3 5G இல்லை இந்த மாதிரி ஃபோன் வாங்க போனா கண்டிப்பா வெயிட் பண்ணுங்க. இதை விட ஒரு பெட்டரான ஃபோனை கொண்டு வந்திருக்கேன். இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வகையிலும் பெஸ்ட்டான ஃபோன். உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ், டிஸ்பிளே, கேமரா, பேட்டரி எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும். சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இது என்ன ஃபோன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது என்ன ஃபோன் பார்த்தீங்கன்னா IQ சமீபத்தில் லான்ச் பண்ணேன். IQ Z9 5G. இந்த IQ பிராண்டும் விவோ பிராண்டும் ஒன்று தான். உங்களுக்கு சர்வீஸ் சென்டர்ல இருந்து சாஃப்ட்வேர் வரைக்கும் எல்லாமே ஒன்று தான். அதனால இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா விவோ பிராண்டுக்கு சேர்ந்தது தான். நீங்க கண்ண மூடிட்டு வாங்கலாம். சரி வாங்க இந்த IQ Z9 5G ஓட ஸ்பெக்ஸா பார்க்கலாம். இந்த IQ Z9 5G டிஸ்ப்ளே வந்து பார்த்தீங்கன்னா 6.67 இன்ச் ஃபுல் HD பிளஸ் சூப்பர் AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 120 Hz கொடுத்திருக்காங்க. பீக் பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1800 nits கொடுத்திருக்காங்க. சேஃப்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் கொடுத்திருக்காங்க. சோ இந்த டிஸ்ப்ளே குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டா இருக்கும். இந்த பிரைஸ் ரேஞ்ச் இருக்க மத்த ஃபோனுக்கு ஈக்குவலா இருக்கும். இதே இந்த பிரைஸ் ரேஞ்ச் இருக்க OnePlus Nord வந்து பார்த்தீங்கன்னா IPS LCD டிஸ்ப்ளே தான் கொடுத்திருக்காங்க. இவங்க சூப்பர் AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. சோ உங்களுக்கு அவுட்டோர் விசிபிலிட்டி, ஸ்மூத்னஸ் எல்லாமே பெஸ்ட்டா இருக்கும். சோ டிஸ்ப்ளே வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸர். இந்த IQ Z9 வந்து பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 7200 ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. இது எப்படிப்பட்ட ப்ராசஸர்னு கேட்டீங்கன்னா 20,000 ரூபாய்க்குள்ள இருக்க ஒரு பெஸ்ட்டான ப்ராசஸர். இதே ப்ராசஸர்ல பார்த்தீங்கன்னா Vivo T2 Pro 5G யூஸ் பண்ணாங்க. ஆனா அதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 23,000 ரூபாய். நமக்கு ஒரு 3,000 ரூபாய் கம்மியாவே இந்த ப்ராசஸர் கொடுக்கிறது ஒரு பெஸ்ட் தான். நீங்க மத்த Samsung Galaxy M31 5G அப்புறம் OnePlus Nord CE 3 5G இது கூட கம்பேர் பண்ணும்போது இந்த IQ ஓட ப்ராசஸரோட பவர் பெஸ்ட்டா இருக்கும். 20,000 ரூபாய்க்குள்ள கேமிங்காக ஒரு ஃபோன் சூஸ் பண்ணா கண்டிப்பா இந்த ஃபோன் தான் சூஸ் பண்ணணும். சோ ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா பெஸ்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா. IQ Z9 ல வந்து பார்த்தீங்கன்னா டுவல் கேமரா செட்டப்ல கேமரா கொடுத்திருக்காங்க. 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா வித் OIS ஓட அப்புறம் 2 மெகாபிக்சல் டெப்த். ஃப்ரண்ட் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 16 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. சோ இதோட கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரைஸ் ரேஞ்ச் இருக்க மத்த ஃபோனுக்கு ஈக்குவலா இருக்கும். ஆனா அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா மட்டும் வராது. இது ஒன்னு மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன்ல ஒரு குறை. உங்களுக்கு அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா தேவையில்லைன்னா கேமராவும் நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி. IQ Z9 ல வந்து பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. சார்ஜர் வந்து 44 வாட் இருக்கு. சோ இதோட பேட்டரி பேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டா இருக்கும். சார்ஜிங் ஸ்பீடும் நல்லா இருக்கும். சோ அதனால பேட்டரி பார்த்தீங்கன்னா பெஸ்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரைஸ். இந்த IQ Z9 5G ஓட 8GB RAM 128GB மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு 100% வேல்யூ ஃபார் மணி. நீங்க மத்த ஃபோன் வாங்குறதுக்கு பதிலா இந்த ஃபோனை கண்ண மூடிட்டு வாங்கிக்கலாம். சோ 20,000 ரூபாய்க்குள்ள நான் ஒரு ஃபோன் வாங்கினா கண்டிப்பா IQ Z9 5G தான் வாங்குவேன். நீங்க என்ன ஃபோன் வாங்குவீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன்.